சார் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவ்வளோ பெருசு இல்லை சார். ஃபேமிலியே இல்லாதவன் ஜெயிச்சிருக்கானா இல்லையா? பேக்ரவுண்டை விட்டுருங்க. எனக்கு மட்டும் 2 கை 2 கால் நல்லா இருந்தா 2 கை 2 கால் இல்லாதவங்களாம் ஜெயிச்சிருக்கானா இல்லையா? எனக்கு மட்டும் நீங்க எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது இல்லாமல் இந்த உலகத்துல மனிதர்கள் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்களா இல்லையா? அப்போ குயிஸ் லீடர் இதெல்லாம் இருந்தாதான் நான் ஜெயிப்பேன். எது இல்லைனாலும் நான் ஜெயிப்பேன். இதுதான் லீடர். No more complaining attitude. No more complaining attitude. What is no more complaining attitude? என்ன தெரியுமா? Now listen to me very carefully. மகாபாரதத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் கர்ணன் ஃபார் மெனி ரீசன்ஸ். கர்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாதா, பிதா, குரு, தெய்வம், எஸ்ஆர்னும் இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க நம்மளுக்கு சரியா அமையலாட்ட கூட நம்ம லைஃபே போச்சு. எஸ்ஆர்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா ஒரு மனுஷனுக்கு சரியா அமையலைன்னா அவன் லைஃப் பெரிய சாப்பிட. எஸ்ஆர்னும் அம்மா நல்லா அமைஞ்சி அப்பா சரியா அமையல அப்பயும் லைஃப் பிரச்சனை தான். அம்மா அப்பா ஓகே, ஆனால் சரியான குரு கிடைக்கல, தன்னோட ஆற்றலை வெளியே கொண்டு வரதுக்கான குரு கிடைக்கல, அப்பயும் லைஃப் போச்சு. குருவும் கிடைச்சாச்சு, ஆனால் இறைவனுடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கல, தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கல, உருப்படவே முடியாது. இந்த 4 விஷயமும் ஒரு மனுஷன் சரியா அமையணும். இந்த 4 விஷயம் கரெக்டாக அமைச்சு போச்சு, பிளஸ்ட் ஆவன். இந்த மகாபாரதம் வர கர்ணனை போய் பாருங்களேன். பிறக்கும் போதே அம்மா யாரும் தெரியாது, தண்ணியில விட்டாச்சு, அம்மா கை விட்டாங்க. அப்பா யாரும் சொல்ல முடியாது, அப்பா கை விட்டாச்சு. குரு கற்ற வித்தை தேவைப்படும் போது கை கூடாதுன்னு சாபம் விட்டாரு. கற்ற வித்தை தேவைப்படும் போது கை கூடாதுன்னு சாபம் விட்டார், குரு கை விட்டாரு. தெய்வமும் போருக்கு போறதுக்கு முன்னாடி சூரிய கவசத்தை அந்த கவசத்தை வந்து வாங்கிடும். ஏன்னா இந்த கவசம் மார்பில் இருந்துச்சுன்னா வெளில அடிச்சு அவனை சாப்பிடிக்க முடியாது. தெய்வம் மாறு விஷயத்துல வந்து கவசத்தை தானம் கேட்டு வாங்கிட்டு போயிடும். அம்மா கை விட்டாங்க, அப்பா கை விட்டாங்க, குரு கை விட்டுட்டாரு, தெய்வம் கை விட்டுடுது. 4 பேரும் கை விட்டாலும் கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட கர்ணன் புலம்பவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட கர்ணன் புலம்பவே இல்லை. லைஃப்ல அவன் எடுத்த ஒரு ஒரு ஐடியா என்ன, ஒரு டிசிஷன் என்ன அப்படின்னா, என் லைஃப்ல ஒரு விஷயம் சரியா நடக்கலாட்ட கூட பரவாயில்ல, ஆனா எல்லா விஷயத்த நான் சரியா நடந்துகிட்டே போகணும்னு முடிவு பண்ணான். அதோட விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் கூட அவனுக்கு சரியா நடக்கல, ஆனா எல்லா விஷயத்துல அவன் சரியா நடந்துகிட்டே போனான். முடிவில் அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் இறந்து போனா இங்கிருந்து மேலே கடவுள் கிட்ட போவாங்க, ஆனா அவனை கூட்டு போட்டு கடவுளே மேலே கீழே இறங்கி வந்தார். பாப்பா கூட்டு போன கடவுளே கெஞ்ச விட்டுட்டான், நீ பெர்மிஷன் கொடுத்தாதான் அவனை கூட்டு போக முடியும்ட்டு. தட்ஸ் லைஃப். ஒரு லீடர் கிட்ட இந்த குவாலிட்டி இருக்கணும். எதுவுமே இல்லாதனாலும் ஜெயிச்சு காட்டணும். அவன் தான் லீடர். எனக்கு அந்த ப்ராடக்ட் சரியில்லை, எனக்கு இந்த அப்ளைன் சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை. கர்ணன் எப்பயுமே கர்ணன் எக்ஸாம்பிள் உங்க லைஃப்ல முன்னிறுத்தி உங்க வாழ்க்கை அணுகிக்கிட்டே போங்க. லைஃப்ல எல்லா